ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கூடுதலாக 5 கிரகங்கள் பயிற்சியாகிறது. அதனால் பலவிதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நாட்டிலும் சரி, தனி மனிதருடைய வாழ்விலும் சரி, பலவிதமான உயர்வு தாழ்வு பலன்கள் கட்டாயம் நடக்கும் என்பதை இப்போதே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். செப்டம்பர் மாத பலனை கடகராசிக்கு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ராசிக்கு 10 இருக்கின்றார். ராசியிலே உச்சகுரு இருக்கின்றார். மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு பிறகு 12 இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். செவ்வாய்க்கு நீசபங்க ராஜயோகம் உண்டாகிறது. உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. அதனால் மாத முற்பகுதியிலும் சரி, குறிப்பாக 19ஆம் தேதிக்கு பிறகும் சரி, கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு நிச்சயமாக இந்த மாதம் தழுவிக்கொள்ளும். கடகராசிக்கு முழு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் ராசியிலே அமர்ந்து நீசபங்க ராஜயோகமாக இருப்பதினால் சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும். அதனால் உங்களுடைய 1ஆம் வீட்டு பலன்களான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், எதிர்பாராத தனப்பிராப்தி எல்லாமே கிடைக்கும். சொந்த ஜாதகத்திலும் இதுபோல் யோகாதிபதிகள் தசைகள் நடந்தால் உங்களுடைய சாதனைக்கு நீங்களே எல்லை என்ற அளவில் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த மாதம் தரும். சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். செவ்வாயினுடைய நீசமாக இருந்தாலும் நீசபங்கம் அடைகின்றது. இருந்தாலும் முடிந்தவர்கள் முருகர் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வந்தால் இன்னும் அந்த வெற்றியும் அதிர்ஷ்டமும் கூடுதலாக வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சூரியன். அந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்றார். உடன் விரையாதிபதி புதனும் ராகுகேது சம்பந்தமாக இருக்கிறது. 2 கூடியவர் 2 ஆட்சி பெற்றும் தனக்காரகன் என்கின்ற குரு பகவானும் வலிமையாக இருப்பதால் பொருளாதாரம் வலிமையாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய அறிவாற்றலாலும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் மற்றவர்கள் முடிக்க முடியாத பலவிதமான நுணுக்கமான காரியங்களும் நீங்கள் முடிப்பீர்கள். 17ஆம் தேதிக்கு பிறகு 2 கூடியவர் 3 வருவார். அப்பொழுது 3ஆம் வீட்டு அதிபதி புதனும் அங்கே உச்சமாவார். புதனாதித்ய யோகம் இருக்கும். இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி சூரியனை விரையாதிபதி உடன் சேர்ந்திருந்து 9 சனி பகவானுடைய பார்வை வாங்குவதனால் குடும்பத்தில் சிக்கல்கள் உண்டாகும். காரணம் 2 ராகுகேது இருப்பது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. 2ஆம் வீட்டு அதிபதியை சனி பார்ப்பதனால் தேவையற்ற வீண் விரைய செலவுகள், வைத்திய செலவுகள் வரலாம். தேவையில்லாத எந்த காரணத்தை மட்டும் யாருக்கும் பண விஷயத்திலும் மற்ற விஷயத்திலும் நீங்கள் தலையிடக்கூடாது. குறிப்பாக பண விஷயத்தில் கையெழுத்து போடுகின்ற வேலைக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. போனால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். மற்றவர்கள் வாங்கின கடனுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ நீங்கள் வம்பில் மாட்டிக்கொள்வீர்கள் என்றால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 17ஆம் தேதிக்கு பிறகு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் புதன். அவர் ஆரம்பத்தில் 2 பிறகு அவர் 8ஆம் தேதிக்கு பிறகு 3 உச்சமடைவார். 3 உச்சமடைவது நன்மைதான். சகோதரக்காரன் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். இளையவருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய தைரியம் மேலோங்கும். புத்திசாலித்தனம் இருக்கும். பயணங்கள் உண்டாகும். ஆனால் சனியினுடைய பார்வையால் இளைய சகோதரர் மூலமாக ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரோதங்களோ, நண்பர்களிடத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்களோ வரலாம். விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதை மிக மிக கவனமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். விட்டு கொடுத்து சென்றால் 3ஆம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் வராது. உங்களுடைய பயணங்கள் வெற்றி பயணங்களாகும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் நிச்சயமாக அமையும். கடகராசிக்கு 4 கூடியவர் சுக்கிரன். அவர் 2ஆம் தேதி வரை 3 நீசமாக இருக்கிறார். 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் தான் துலாத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். 4 கூடியவர் 4 இருப்பதினாலும் மாத பிற்பகுதியில் செவ்வாயினுடைய பார்வை அவருக்கு கிடைப்பதினால் 4ஆம் வீடு வலிமையடைகின்றது. 4ஆம் வீட்டின் மூலமாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, புதிய குடியிருப்புகள் செல்வது போன்ற சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும். 4ஆம் வீட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். புதிய வியாபாரங்கள் தொடங்குவதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் சகல விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக 4 இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உண்டாக்குவார். அதன் செவ்வாயினுடைய பார்வை நீசமாக இருந்தாலும் அவர் நீசபங்கம் அடைந்து பார்ப்பதினால் கூடுதலான அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். காரணம் 4, 5 தொடர்பு என்பதால் இவர் 4 கூடியவர், அவர் 5 கூடியவர் என்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கும் சரி உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் சகல விதமான சௌபாகியங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் மாதம் முழுமையாக 3ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 5 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே 12 இருக்கின்றார். ஆக ஆரம்பத்திலே 12 இருப்பதினால் குருவினுடைய பார்வை இருந்தாலும் ஆரம்பத்திலே மாத முற்பகுதியில் பிள்ளைகள் வகையில் சங்கடங்களோ அல்லது கடன்களோ அல்லது குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக சென்றிருக்கலாம்.
19ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்களுடைய ராசியிலே நீசபங்கமாக அடைந்து நீசபங்க ராஜயோகம் அடைவார். குருவினுடைய பார்வையும் வாங்குவார். தான் வீட்டிலிருந்து 9ல் இருப்பதினால் மாத பிற்பகுதியில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி மிக மிக அதிர்ஷ்டமாகவும் யோக காரணமாகவும் இருக்கும். பலர் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாத பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் கர்ப்பமடையலாம். ஏற்கனவே கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற பெண்மணிகள் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். ஆகிய எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் மாத பிற்பகுதியில் பிறகு கடகராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதை உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6 குரு பகவான் அவர் 6க்கு 8ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து இருப்பதால் எதிரிகளால் எந்த விதமான தொல்லையும் இருக்காது. நோயினுடைய தொடர்போ வட்டி போன்ற கடன் பிரச்சனைகளோ பெரிதாக உங்களை பாதிக்காது. இருப்பொருளுக்கு கூட யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத அளவுக்கு இருக்குமே தவிர 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதே ஆறுதலான விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 7 சனி பகவான் அவர் 9லே குருவினுடைய பார்வையும் செவ்வாய் குருவும் சேர்ந்த மாத பிற்பகுதியில் 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் களத்திரகாரன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதினால் 7ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை நோக்கிய இந்த மாதம் முழுமையாக போகும். கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் உண்டாகும். திருமணத்திற்கு முயற்சி செய்கின்ற ஆண் பெண் இருவர்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண முயற்சியும் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் பிரமாதமாகவே அமையும். இப்படி ராசிக்கு 8 சனி பகவான் அவர் 9ல் இருக்கின்றார். 8ல் இருக்க ராகு கேதுவுடன் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அதுவும் தந்தை உறவுகளாலும் இருக்கும். தந்தை உறவுகளிடத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வேலைக்கு தனது உணவு வகைகளை குறிப்பாக வயதானவர்கள் தன் உடல் நலத்தில் மட்டும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது வயதானவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரவு பயன்களை தவிர்ப்பது நன்மையை தரும். என்னுடைய ராசிக்கு 9 குரு பகவான் அங்கே 6-7 சனி பகவான் இருக்கின்றார். மாத பிற்பகுதியில் தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் 9ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் 9ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் உண்டாகும். 9லே சனி இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையாலும் மிக பெரிய அளவிலே நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் மாத பிற்பகுதியில் சனியினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைப்பதால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். ஜாதகம் சாதகமாக இருந்தால் தந்தையின் உறவுகள் மூலமாக அற்புதமான வளர்ச்சி, பாதகமாக இருந்தால் தந்தையினுடையத்தில் இன்னதான் குரு பார்வை இருந்தாலும் சனி சூரியன் நேரடியாக சந்தித்துக்கொள் பார்வை இருப்பதனால் சங்கடங்களோ தேவையற்ற வீண் விரயங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ தந்தை உறவிடத்தில் விரோதங்களும் வரலாம். நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒரு ராசிக்கு 10 செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே மாத முற்பகுதியில் 12ல் இருக்கிறார். மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசியிலே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். மாத ஆரம்பத்திலே அவர் 12ல் இருப்பதனால் பணியில் இருப்பவர்களும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி அதிகமான சங்கடங்கள், செலவுகள், சர்ச்சைகள், எண்ணிய எண்ணங்கள் போல் உங்கள் வேலை இல்லாமல் அதிகமான வேலை பளு சுமை இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கும் மேலதிகாரியுடைய தொந்தரவுகள் இருக்கும். தேவையற்ற இடமாற்றங்கள் இருக்கும். தொழிலதிபர்களுக்கும் நீங்கள் நினைத்த அளவுக்கு சாதனை பண்ண முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் எல்லாம் பிரச்சனையும் 19ஆம் தேதிக்கு பிறகு இந்த கோச்சார கிரகம் 10 உங்கள் ராசியிலே அமர்ந்து உச்சகுருவுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைவதால் பணியில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றம், பதவி உயர்வு, பண உயர்வு என்று சகல விதமான நன்மைகளும் உண்டாகும். அதிகமான வேலை சுமை இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலதிபர்கள் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டாகும். காரணம் 10 உங்களுடைய ராசியிலே அடைந்து தர்ம கர்மாதி யோகத்துடன் கூடிய நீசபங்க ராஜயோகம் அடைவதால் மிகப்பெரிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். சரியான முறையில் மாத பிற்பகுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 11 சுக்கிரன் அவர் 2ஆம் தேதி வரை 3ல் நீசமாக இருந்து பிறகு அவர் 4லே ஆட்சி பெறுகின்றார். 11 தனக்கு 6லே இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் 11ஆம் வீட்டின் மூலமாக லாபங்கள், உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது, மூத்த சகோதரத்தில் அற்புதமான உறவு, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் முடிவில் இந்த மாத முடிவில் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் உண்டாகும் என்பது மிக தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும். ராசிக்கு 12 புதன் அவர் ஆரம்பத்திலே 2லே பிறகு அவர் 3லுமே இருக்கின்றார். 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியிலே சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் அடைவதனால் அதன் மூலமாக பலவிதமான வெற்றிகளும் நன்மைகளும் உண்டாகும். இருந்தாலும் 12 புதன் 3லே உச்சமடைந்து மாத பிற்பகுதியில் கடைசியில் அவர் 4லே வருவார். இருந்தாலும் இளைய சகோதரரிடத்தில் ஒரு சில தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் ஒரு சில பயணங்களும் தேவையற்ற பயணங்களாக அமையும். ஆனால் எது தேவையான பயணம், எது தேவையில்லாத பயணம் என்பதை நீங்கள் தவிர்த்தால் எந்த விதமான வீண் விரைய செலவுகளிலிருந்து நிச்சயமாக நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆக கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு நீசபங்க ராஜயோகத்தினாலும் குரு செவ்வாயினுடைய சேர்க்கையாலும் சுக்கிரனுடைய அற்புதமான பயிற்சியாலும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சொகுசு வாழ்க்கையும் வாழ்வதற்குண்டான அற்புதமான பலன்கள் இந்த மாதம் கட்டாயம் நடந்தே தீரும். தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான
நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.